நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஆதியையும் சாரதாவையும் வந்து நம்ம ரத்னம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரத்னம் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் வேணால் சொல்லலாம் இதயத்தை நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட மருமகளையும் உங்களை பேத்தியும் காணுமே சார், அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், அவங்க வந்து ஏதோ மன கஷ்டத்தில் தான் போயிருக்காங்க. அவங்கள யாருமே எதுவுமே செய்யலை, அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு வேணால் ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேர்த்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறத தடுக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் பேத்தியும் என் மருமகளும் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, பக்கத்தில் இங்கே தான் இருப்பாங்க, சீக்கிரமாக வந்துடுவாங்க, அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரத்னம். அந்த நேரத்தில் வந்து ஒரு வக்கீல் வந்து வராங்க. வக்கீல் வந்தோடனே, சார் இந்தாங்க சார், இவங்க 2 பேர்த்தையும் வந்து முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம், இந்தாங்க கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் கொடுக்காங்க. போலீஸ்காரங்க அதை பார்த்துட்டு, இப்போ வேணால் நீங்கள் தப்பிச்சிடலாம், ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே வந்து பாரதியும் தமிழும் இங்கே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேர்த்த வந்து திருப்பி தூக்கி வந்து ஜெயிலில் வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. சரி சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு ரத்னம் வந்து அவங்க 3 பேர்த்தையுமே வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே வக்கீல் வந்து சரி சார் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து சாரதா வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சம்மந்தி, என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க சம்மந்தி, நான் வந்து இந்த உண்மையை வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல, குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அதனால தான் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரத்னம் வந்து சொல்கிறாங்க, இதில் என்ன சம்மந்தி இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, உங்கள் பையனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, நானாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இப்படி தானே செஞ்சுருப்பேன், இதனால் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி, நான் எத்தனையோ தடவை வந்து இதை உண்மை சொல்லணும்னு நினச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வழியில் முயற்சி செஞ்சேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து நான் சொல்லலாம்னு நினச்சேன், இந்த உண்மை வெளியே தெரிஞ்சிருந்தால் ஆதியும் பாரதியும் பிரிஞ்சிருவாங்களோ எனக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அதனால தான் சொல்ல முடியல சம்மந்தி. ஆனால் நீங்கள் இப்படி ஈஸியாக எடுத்துக்கிறத நினச்சா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சம்மந்தி, இந்த இந்த மனசு யாருக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க. உடனே ரத்னம் வந்து சொல்கிறாங்க, விடுங்க சம்மந்தி, இதில் என்ன இருக்குது, என் மகனோட உயிர் போயிடுச்சு, போகிற உயிர் இன்னொரு உயிரை வாழ வைக்கட்டும். இப்போ கூட நான் ஆதித்தம்பி என்னோட மகனாக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன், அதுவும் வாய்ப்பு வச்சா சொல்லலை, மனப்பூர்வமாக வந்து நான் ஆதித்தம்பி என்னோட மகனாக தான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வாசு இருக்கும்போது அவங்ககிட்ட நான் சரியாகவே பேசுனது கிடையாது, ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆதியை வந்து என் மகனாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக வந்து பாரதியும் தமிழும் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் தான் போயிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆதி வந்து சொல்கிறார், இல்லைப்பா, நான் எப்படியாவது வந்து நாளைக்குள்ளே வந்து பாரதியையும் தமிழையும் நான் தேடி கொண்டு வருவேன், இந்த போலீஸ்காரங்களுக்கு பயந்து ஒன்றும் நான் இதெல்லாம் செய்யலைப்பா, எனக்கு அவங்கள அவ்வளோ முக்கியம், நான் கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சி என் கூட சேர்த்து தான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுப்பா, நானும் அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன், கோவத்தில் வந்து பாரதியும் தமிழையும் விட்டுறாதீங்க, அவங்க கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரத்னம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் சேர்ந்து வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. விறுவிறுன்னு வந்து ரத்னம் கோவத்தோட வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே மரகதத்தை வந்து பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு. எதுக்குங்க அடிக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எதுக்கடி ஆதித்தமி மேலேயும் சாரதா மேலேயும் போய் கேஸ் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எங்க அந்த விஷயத்தை கேட்டால் நீங்களே போய் அருவாள் எடுத்துகிட்டு அவங்க தீர்த்து கட்டிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம பையனோட இதயத்தை தாங்க தூக்கி அந்த ஆதிக்கு வச்சுருக்காங்க, கொலகார குடும்பங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், அதுக்கு மேலேயும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க, இப்போ நீங்களே போய் ஒரு முடிவு கட்டுங்க இதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க. அவங்கள வெளியே எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் போய் கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்கள் அவங்கள வெளியில் எடுத்துருக்கீங்க, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இங்கே பாரு, நம்ம வாசுவை அட்மிட் பண்ணோம்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களும் வந்திருக்காங்க, அவங்க பையனுக்கு வந்து இதயம் தேவைப்பட்டிருக்கு, நம்ம பையன் இறந்ததால் நம்ம இதயத்தை தூக்கி வச்சுருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்லிகிட்டு இருக்கீங்க, நம்ம பையனோட இதயத்தை திருடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெற்றவங்க இடத்துலேருந்து யோசிச்சுப்பார், நம்மளாக இருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்போம், அதனால் எனக்கு தப்பாக படலை, நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், உனக்கு இந்த உண்மையெல்லாம் யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறதுல துறை வராரு. நான் தான்ப்பா சொன்னேன், எப்படிப்பா அண்ணனோட இதயத்தை தூக்கி அவங்க வைக்கலாம், அதனால தான் அம்மாட்ட சொல்லி நான் தான் கேஸ் கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய், நீ இன்னும் திருந்தலையாடா, உன்னை யாரா வீட்டுக்குள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறையை பிடிச்சி பலார்னு அரைஞ்சிடுறாங்க. துறை வந்து கோவப்பட்டுறாங்க. இங்கே பாருங்கப்பா, தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதிங்க, தேவையில்லாமல் என் மேலே கை வைக்கிற பழக்கத்தை ஏதோ விட்டுருங்க, எதுக்கு எடுத்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையெல்லாம் அடிச்சே கொல்லுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா
அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேளை வந்து நீங்கள் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டீங்களோ அப்படின்னு சொன்னோடனே துரைக்கு நம்ம ரத்தினத்துக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. டம்மு டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம துரையை போட்டு. டக்குன்னு துரை வந்து தள்ளி விட்டுறாரு கோவத்தில். தள்ளி விட்டதில் வந்து நம்ம ரத்தினம் போய் சுவத்துல முட்டி கீழே வந்துடுறாரு. தலை பூரா பிளட்டாக வந்துடுது. இருமா ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் வரவே இல்லை. நம்ம இவர் இருக்கார்ல துரை வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னவர் பயந்து எங்கேயோ ஓடிட்டாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மரகதம் வந்து பக்கத்து வீட்டில் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தனம் வராங்க. என்னம்மா ஆச்சு அப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துரை எங்கேம்மா போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவன் துரை எங்கே போனான்னு தெரில, ஓடி போயிட்டான் போல்டி, ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்ற நம்ம தனம் கேட்டவனையும் அப்பாவுக்கு தெரியல, டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த நேரத்தில் டக்குன்னு வராரு. டாக்டர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் தெரியலம்மா, நாங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பின்னாடி தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, பெரியவரை பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடாதா, எப்படிம்மா அடிபட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஒரு சின்ன பிரச்சனையில் தலையில் அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா நீங்கள் இப்படி பின்னாடி உள்ள தலையில் வேறு அடிபட்டுருக்கு, பார்ப்போம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டாக்டர் போயிடுறாங்க. உடனே ஆதி வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டல். அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ இந்த இடத்துக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நர்ஸு வந்து வராங்க. வாங்க அவர் வந்து யாரையோ பார்க்கணும்னு சொல்கிறான்னு சொன்னோடனையும் நம்ம தனமும் மரகதம் போகிறாங்க. இவனை மட்டும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ரத்தனை வந்து பாரதி ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.